என் இனிய தமிழ் மக்களுக்கு புரிசை இரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த எபிசோடில் பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்தியாவில் 2 பெரிய புரோக்கர்கள் இருக்கிறாங்க. ஒரு புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, 3 ஆண்டுகால அடிப்படையில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் 99% மக்கள் பேங்க் எஃப்டி ரிட்டர்ன் அளவுக்கு கூட பணம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நானே சொல்லுவேன், இது சினிமா துறையும் பங்குச்சந்தையும் ரொம்ப கிளாமரஸான இது. நிறைய பேர் இங்கே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வரவங்க எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. சினிமாவில் எப்படியோ 1-2 பேர் நல்ல பெரிய ஆளாக இருக்கிறாங்க, அதே போல் தான் இங்கேயும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு புரோக்கர் நான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, 90% மக்கள் 90 நாட்களில் 90% பணத்தை இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எதை காமிக்குதுன்னா, பங்குச்சந்தையில் நிறைய பேர் பணத்தை இழக்கிறாங்க. நீங்களே உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 4 பேரை பாருங்கள், பங்குச்சந்தையில் பணம் இழந்துருக்கிறாங்களா சம்பாரிச்சிருக்கிறாங்களான்னு பாருங்கள். பங்குச்சந்தையில் சம்பாரித்தவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த எபிசோடில் பங்குச்சந்தையில் நஷ்டம் அடையாமல் ஓரளவு லாபகரமாக எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னொரு கேள்வி பொதுவாக வரும், சார் கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு சொல்கிறாங்க சார். அந்த மாதிரி பங்குச்சந்தைலாம் எப்போ வீழ்ச்சி அடைஞ்சிருதோ அப்போ கையில் காசு இருக்க மாட்டேங்குது சார் முதலீடு பண்ணுறதுக்கு. நம்ம கையில் காசு இருக்கும்போது பங்குச்சந்தை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க பங்குச்சந்தையில் நல்லா வீழ்ச்சி அடையும் போது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கொரோனா வைரஸும் போது நிஃப்டி 7500 போச்சு. 7500லேருந்து 10,000க்குள்ளே எங்கே வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கும். அதே போல் லீமன் பிரதர் கொலாப்ஸும் போதும் 2500லேருந்து 3000 வரைக்கும் போச்சு. 6000லேருந்து 2500 3000 வரைக்கும் போச்சு. 3000த்தில் வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 மடங்காக இருக்கும். பங்குச்சந்தைகள் நல்ல இறக்கத்தில் இருக்கும்போது வாங்கணும்னு சொன்னாக்கா அப்போ கையில் காசு இருக்காது. நம்ம கையில் காசு இருக்கும்போது பங்குச்சந்தை மேலே இருக்கும். இதை தான் என்னுடைய சில நண்பர்கள் சொல்லுவாங்க, கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும், என்ன சார் பண்ணுறது அப்படின்வாங்க. இந்த இடத்துல இந்த பழமொழியை நான் பயன்படுத்துறதுனால இந்த பழமொழியை பற்றி நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாயை பார்த்தோம்னா கல் எடுத்து அடிக்கலாம், ஆனால் இப்போ கல் கிடைக்க மாட்டேங்குது, கல் கிடைக்கும் போது நாய் இருக்க மாட்டேங்குது அடிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நாய் வடிவத்தில் ஒரு சிலை இருக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதை நல்லா ரசித்து பார்த்தீங்கன்னா அது நாய். கல்லாக பார்த்தீங்கன்னா அதில் நாய் உருவம் தெரியாது, நாயாக பார்த்தீங்கன்னா கல் உருவம் தெரியாது. இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, கடவுள் சிலை. அதை நீங்கள் கல்லாகவும் பார்க்கலாம், கடவுளாகவும் பார்க்கலாம். ஒரு பக்தியோடு பார்த்தீங்கன்னா அது கடவுள், பக்தி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கல். அதை தான் கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆன்மீகத்துக்காக சொல்கிற விஷயம். அது கடவுளாக நினச்சி பார்த்தீங்கன்னா அது கடவுள், கல்லாக நினச்சி பார்த்தீங்கன்னா அது கல் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பழமொழியை இப்போ விட்டுருவோம், இப்போ நமக்கு அது தேவையில்லாத விஷயம். பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு பண்ணுறது, ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி முதலீடு பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், உங்கள்கிட்ட ரொம்ப குறைவான தொகை இருக்குதுன்னா நீங்கள் நேரடியாக முதலீடு பண்ணாதீங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு அந்த குரங்கு கதைலாம் சொல்லியிருக்கிறேன். யாருமே ஒரு சிறந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட்டும் கிடையாது, யாரும் பெரிய ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கினா கூட ஏறிடும் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் நீங்கள் திறமையாக பங்குகளை வாங்கினாலும் அந்த இண்டெக்ஸ் கொடுக்குற ரிட்டர்னோட பெட்டரான ரிட்டர்ன் உங்களால் சம்பாதிக்க முடியாது. அதனால் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம், நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ் அந்த மாதிரி முதலீடு பண்ணலான்னு சொல்கிறாங்க. பொதுவாக பெரிய மனிதர்கள் நிறைய பணம் வச்சுக்கிறவங்க எப்படி முதலீடு பண்ணுவாங்க, ஏன்னா வாழ்க்கையில் பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதே போல் நாமளும் பண்ணணும். நம்மக்கிட்ட அந்தளவு கேபிட்டல் இல்லாமல் இருக்கலாம், பட் அந்த ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணலாம். பொதுவாக பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பங்குச்சந்தையில் எடுத்த உடனே முதலீடு பண்ண மாட்டாங்க. மொத்த பணத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அல்லது டெப்ட் ஃபண்டுலேயோ அல்லது பாரத் பாண்டுன்னு ஒன்று இருக்குது அதுலேயோ, இது ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பணத்துக்கு உண்டான வட்டி உங்களுக்கு தொடர்ந்து வந்துன்னு இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், டெப்ட் ஃபண்ட் ஆகட்டும், பாரத் பாண்ட் ஆகட்டும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் பங்குச்சந்தைகள் ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் பங்குச்சந்தைகள் ரொம்ப இறக்கத்தில் இருக்கும். இந்த டிவிலலாம் சொல்லுவாங்க, இது 200 மூவிங் ஆவரேஜ்
200-day மூவிங் ஆவரேஜ்னால் ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1 year லோ. ஏன்னா ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது. ஆனால் ட்ரேடிங் வந்து ஒரு 200-250 நாள் தான் ட்ரேட் நடக்கும். சனி ஞாயிறு லீவு, பப்ளிக் ஹாலிடேலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 நாள் இருக்கும். அதனால் அந்த 200 நாள் லோவை தான் வந்து 200-day மூவிங் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. 200-day மூவிங் ஆவரேஜ் லோ. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை ஷூட் பண்ணுறோம். திங்கக்கிழமை வந்து அந்த 200-day மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பங்குச்சந்தைகள் ஏறி போச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்க, நல்லா இறங்கி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போது அமெரிக்காவில் வட்டி விகிதங்களை ஏற்ற போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்து கரோனா வைரஸ் பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கும்போது பங்குச்சந்தைகள் ரொம்ப லோ லெவலில் இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தில் 4 ஒரு பங்கு மட்டும் ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும். ஏன்னு சொன்னால், இப்போ வந்திருக்கிற லோ இதுதான் கடைசியாக லோ இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து இன்னொரு 10-20% கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மொத்த பணத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சுருந்துட்டு பங்குச்சந்தைகள் நல்லா இறங்கி இருக்கும்போது ஒரு 25% இதில் கொண்டு வருவாங்க. இன்னமும் இறங்கிச்சுனாக்கா இன்னொரு 25% வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம். இன்னொரு 10% இறங்குதா, இன்னொரு 25%. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் பங்குச்சந்தை வரலாற்றிலேயே அதிகபட்சமாக இறங்கினது வந்து 50%. அது வந்து 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸில். அதுக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக இறங்கினது 2020 கரோனா வைரஸ். அப்போ 40% இறங்கிருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 40 அல்லது 50% தான் பங்குச்சந்தைகள் அதிகபட்சமாக இறங்கும். அதை விட அதிகமாக இறங்காது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பங்குச்சந்தைகள் வந்து ஒரு 10% இறங்கி இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு 25% பணத்தை அதில் முதலீடு பண்ணுறீங்க. அது வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்க. இன்னொரு 10% இறங்குச்சுன்னா இன்னொரு 25% முதலீடு பண்ணுறீங்க. இன்னொரு 10% இறங்குனா இன்னொரு 25%. 40% இறங்கிச்சுன்னா நீங்கள் மொத்தத்தையும் முதலீடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்தில் பங்குச்சந்தைகள் நல்லா மேலே போகும். இப்படி தான் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அந்த முதலீடு பண்ணுற வரைக்கும் அந்த பணம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கையில் பணம் இருக்கும்போது சார் எஃப்டியில் போட்டால் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது சார், அதனால் பங்குச்சந்தையில் வந்து போடுறேன் சார்னு சொல்லிட்டு கடைசியில் பங்குச்சந்தையில் நஷ்டம்தான் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பணத்தை அதில் வச்சுருக்கணும். 10, 20, 30, 40 இதுதான் வந்து கணக்கு. 25, 50, 75, 100%. இது வந்து ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்னொரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, 10% இறங்குது, நம்ம முதலீடு பண்ணிடுறோம். அடுத்த 10% இறங்குன்றதுக்கு கேரண்டி கிடையாது. அந்த இடத்துல வந்து இன்னொரு 10% இறங்கினால் நான் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெட்டிங் நடக்கும். அதுக்கு வந்து கேஷ் செக்யூர்ட் புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஷ் செக்யூர்ட் புட்டுனா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் வந்து நிறைய பணத்தை வந்து நான் அதில் போட்டு வச்சுருக்கிறேன். கேஷ் செக்யூர்ட் புட் அப்படின்னு பேர். நிஃப்டி வந்து 15,000க்கு கீழே வந்தால் நான் வாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெட்டு பண்ணியிருக்கிறேன். 15,000க்கு கீழே வந்தால் நான் வாங்குவேன். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 15,000க்கு கீழே வந்தால் நீங்கள் வாங்குவீங்க, சப்போஸ் 15,000க்கு கீழே வரலன்னா என்ன சார் அப்படின்னாக்கா, 15,000க்கு கீழே வரலன்னு சொன்னால் எனக்கு யாரோ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. கொஞ்சம் நஞ்சல்ல நிறையவே காசு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ ஒன்று 15,000க்கு கீழே வரணும் நிஃப்டி. அப்படி வரலன்னு சொன்னால் எனக்கு 15,000, 20,000 காசு கிடைக்கும். கீழே வந்ததுனால் நான் கீழே போய் வாங்கிப்பேன். ஸோ இது கேஷ் செக்யூர்ட் புட்டு. இது ரொம்ப விவரமாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதில் சில சாதகங்களும் இருக்குது, பாதகங்களும் இருக்குது. ஸோ கேஷ் செக்யூர்ட் புட் அப்படின்றது வந்து ஓரளவு பெரிய லெவலில் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சமே 8 லட்சம் 10 லட்சம் அந்த அளவுக்கு முதலீடு பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த கேஷ் செக்யூர்ட் புட்டு மூலமாக பண்ண முடியும். ரொம்ப சின்ன தொகை வச்சுருக்கிறவங்க அது கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முதலீடு பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. என்னென்னா, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ எப்பவுமே ஒட்டு மொத்தத்தையும் பங்குச்சந்தைக்கு கொண்டு வரக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பங்குச்சந்தைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் வயசு என்ன, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உங்கள் வயசு என்னமோ அத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் எப்பவுமே ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் வச்சுருக்கணும். டெப்ட் ஃபண்ட்லையோ ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ.
ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 30 வயசு அப்படின்னு வச்சிங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்கிற பணத்தில் 30% நீங்கள் டெப்ட் ஃபண்டில் தான் வச்சுருக்கணும். மீதி 70% மட்டும்தான் நீங்கள் வந்து பங்குச்சந்தைக்கு கொண்டு வரணும். அந்த பங்குச்சந்தைக்கு கொண்டு வர பணத்தில் 90% மட்டும்தான் நீங்கள் பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும். ஒரு 10% வந்து நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணும். எதனால் தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு சொன்னேன்னாக்கா, இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் பிரச்சனை போயின்னு இருக்குது. பார்த்திங்கன்னா கோல்டு விலை நல்லா ஏறி இருக்குது. கோல்டு விலை வந்து எப்பவுமே உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை எங்கேயாவது வந்ததுன்னா பங்குச்சந்தைகள் பெரிய லெவலில் இறங்கும். அந்த சமயத்தில் கோல்டு விலை ஏறும். ஸோ கோல்டு விலை எதை வச்சு நிர்ணயம் ஆகுது, எப்படி இதுவாகுதுன்றதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னா, உங்கள் வயசு 30னா ஒரு 30 ரூபாய் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் வச்சுருக்கணும். மீதி 70 ரூபாயில் 63 ரூபா நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும். ஒரு 7 ரூபாய் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணணும். அந்த 63 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுறதையும் பங்குச்சந்தை எப்போ 10% இறங்குதோ அப்போ அந்த 63 ரூபாயில் 25%, இன்னொரு 10% இறங்குனா இன்னொரு 25%, இன்னொரு 10% இறங்குனா இன்னொரு 25%, அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, எப்போ சார் ஷேர் வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் உங்களை கூப்பிட்டு ஷேர் மார்க்கெட்டு பக்கம் கையே வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் நீங்கள் அது ஷேரை வாங்கணும். இந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி பேச ஆரம்பிப்பானுங்க. முடி வெட்டுற கடைக்கு பசிங்கன்னா அவன் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுவான். அந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் என்றைக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறானோ அப்போ மார்க்கெட் ரொம்ப ஓவர் ஹீட்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் விற்றுணும். ஸோ ஏதாவது நீங்கள் வச்சுங்கிற பங்கு வந்து ஓரளவு கொஞ்சம் அபரிதமாக ஏறி இருந்ததுனால் அதில் மொத்த வேணால் ஒரு பாதி ஷேரை விற்றுட்டு நீங்கள் திரும்ப இந்த டெப்ட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிடணும். திரும்ப எப்போது மார்க்கெட் கரெக்ஷன் வந்ததுனால் நீங்கள் விற்ற அதே ஷேரு விலை குறையும் போது நீங்கள் வாங்கிக்கலாம். விலை குறையலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாதி ஷேர் தான் விற்றீங்க, மீதி பாதி ஷேர் விலை ஏறிக்கினே இருக்க போது எனிவே உங்களுக்கு வந்து நீங்கள் விற்றுட்டு வந்த காசும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டுருக்க போகுது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணணும். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, சார் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது சார், நாங்கள் எதை பார்க்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணுமா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து நீண்ட கால முதலீட்டாளராக இருந்தால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்க்கணும். ஓரளவு கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், ஒரு 1 மந்த் 2 மந்த்து அதுக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும். நான் அடுத்த சில வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கல் அனாலிசிஸு, மூவிங் ஆவரேஜஸ்ஸு, கோல்டன் கிராஸு, டெத் கிராஸு அப்படின்னு சில பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும்னா ஒரு கோர்ஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். நான் சொந்தமாக வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறேன். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேர் வந்து சூப்பர் ட்ரெண்டு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பற்றி நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் அது வந்து பெய்டு கோர்ஸு. workshop.prsundar.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே கோர்சஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த கோர்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு 5000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு நினைக்கிறேன் விலை. அதை பே பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதோடைய லிங்க் நாங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஒட்டு மொத்தத்தில் நீண்ட கால முதலீட்டாளர் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓரளவு ஷார்ட் டேர்முக்கு ஃபியூ மந்த்ஸ்க்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸில் மூவிங் ஆவரேஜஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சூப்பர் ட்ரெண்ட் அனாலிசிஸ் வேணுன்னா என்னுடைய கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு ஓரளவுக்கு நீங்கள் பங்குச்சந்தையில் நஷ்டம் அடையாமல் ஓரளவு லாபத்தோடு முதலீடு பண்ணக்கூடிய சீக்ரெட். நிறைய பேர் கேட்கலாம், சார் நீங்களே சொல்லிடுங்களேன் சார், என்ன ஷேர் வாங்கிறது என்ன ஷேர் விற்கிறது அப்படின்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷேர் பிடிக்கும், ஒரு ஷேர் பிடிக்காது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸு நிறைய நான் முதலீடு பண்ணுவேன். ஸோ என்னோடய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி, இந்த 2 ஸ்டாக்கும் வந்து இருக்குது. நான் ஐடிசிலையும் கொஞ்சம் முதலீடு பண்ணியிருக்கிறேன். அதே போல் ஹீரோ மோட்டோகார்ப் அதுலேயும் நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன். மற்றபடி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே அறிவுரை என்னென்னா, பங்குச்சந்தையில் வந்தால் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆளை கொஞ்சம் காமிப்பா அப்படின்னு கேளுங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 அல்லது 6% வரும்னாக்கா, இங்கே வந்து ஒரு
10 அல்லது 15% பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த 10 அல்லது 15% கொஞ்சம் பண்ணிங்கன்னு சொன்னாலே நீங்கள் இந்தியாவில் டாப் 1%ல் ஒரு ஆளாக இருப்பீங்க. மார்க்கெட் நல்லா இருந்து நமக்கு 20-25% கூட வரலாம் இல்லைங்களா, அது வேறு விஷயம். நம்ம வந்ததுன்னா நம்ம ஒன்றும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்பி இந்த தொழிலில் நீங்கள் இறங்கக்கூடாது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், கடன் வாங்கி முதலீடு செய்யாதீர்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கடன் வாங்கி முதலீடு பண்ணிவிட்டு அது நஷ்டமாகி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கினவங்களாம் இருக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் நீங்கள் கடன் வாங்கி முதலீடு பண்ணாதீங்க. உங்கள் சொந்த பணம் இருந்தால் மட்டும் முதலீடு பண்ணுங்கள். அதுவும் நான் இந்த சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகவுகன்னு பணம் பண்ண மாட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ணுவீங்க. நீங்கள் பங்குச்சந்தையில் நல்ல லாபம் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.